வாழ்க்கையின் சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எழுப்புகிற உங்கள் சிந்தையில் உண்டாகிற உங்கள் பேச்சில் வெளிப்படுகிற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சந்தேகத்தை கொடுக்கிறான் சிந்தையிலே, இயேசு இருதயத்தில் விசுவாசத்தை தூண்டிவிட விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சந்தேகம் வரும்போதெல்லாம் இயேசுவின் நாமத்தாலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வது அல்லாமல் ಪ್ರಸಂಗ ಅಲ್ಲ ಇವತ್ತು. ಆರ್ ಯು ಪ್ರೇಯಿಂಗ್ ಲೇಡಿ, ಪ್ರೇಯಿಂಗ್ ಪರ್ಸನ್? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಹೋದರಿ ಆಗಿದ್ದೀಯಾ ನೀನು? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಹೋದರನಾಗಿದ್ದೀಯಾ ನೀನು? ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡುವವರು, ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವವರು, ಅವರದೇ ಆದ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರುವವರು, ಸಂಸಾರಿಗಳಾದವರು, ಬ್ರಹ್ಮಚಾರಿಗಳಾಗಿರುವವರು, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಪ್ರಾಧಾನ್ಯತೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವಾ? ಬೆಣ್ಣೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇವಾ? ದೇವರ ಕೋಪವನ್ನ ಶಾಂತಿಪಡಿಸುವ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ஆத்தலை முறையிடுவது. ஒரு சக மனிதனுக்கும் உறவு ஆத்தலை பிரார்த்தனை ಮಾಡುವುದು. கண்டிப்பா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற அன்புல குறை இருக்குன்னு தான் அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. If my horizontal relationship with man is not perfect enough and my relationship with God is not complete, தேவனோடு ஒரு சக மனிதனோடு எனக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கிய உறவு சரியா இல்லைன்னா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கா? That will be just an union, not unity. தேவன் சொல்றது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆமென். வில்லன் இருக்காங்க, வில்லனுக்கு எப்படி செய்யப்பட்டது எல்லாம் சரி. படைத்த எனக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான், ஐயோ நான் என் பிள்ளை எப்படி ஆகலும் என் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். அதுக்காக சர்ச்சுக்கு போறாம கூட எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறது. சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்குது? அதே பாட்டு, அதே வசனம் தான், எனக்கு தெரியாதுதான். அங்க போனா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆமென். அந்த பிசினஸ் மீட்டிங் போனா எனக்கு ஒரு 1,00,000 லாபம் வரும். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு சத்துரு எப்படி சூழ்ந்து நிப்பாங்க எனக்கு தெரியும். ஒரு வென்டிலேட்டர் காரியம் செய்யறதுக்கு, ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு அத்தனை எதிரி. எவ்வளவு சார் பில்லு? ஊழியம் செய்யற எங்களுக்கு எவ்வளவு எதிரி வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது எங்களெல்லாம் எவ்வளவோ எதிரிகள் வந்து எங்க சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக என்னென்னமா பண்ணினாங்க. எங்க ஊழியம் செய்யக்கூடாது, நாங்க விழுந்து போகணும், அவமானத்துக்குள்ள போகணும், பாடுகளுக்குள்ள போகணும், துக்கத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரு எங்க வாழ்க்கையில வந்து போராடினாங்க. ஆண்டவரே நீ ஊழியம் செய்வதா வேண்டாமா, விட்டுறலாமான்னு சொல்லி நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஆண்டவரே என்னப்பா செய்வது? எங்க அப்பா கிட்ட வந்து அழுதேன், என்னப்பா இப்படி எதுக்கு ஆயிட்டு இருக்கு, நான் என்ன செய்வது? ஆண்டவரோட சத்தம் உன்னை கேட்கும், பொறுமையா உன்னை விட்டுற மாட்டேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராசன் மீடியா 2 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக 3வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது. இது ஒருவரால் மாத்திரம் சாத்தியம் அல்ல, அது இயேசுவால் மாத்திரமே சாத்தியம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.